வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி அலச போறோம். புத்தரோட பழமையான ரகசியங்களை இன்றைய நவீன உலகத்துக்கு ஏத்த ஒரு சூப்பரான சுயமுன்னேற்ற செயல் திட்டமா எப்படி மாத்துறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் நீர் தழும்பாது அப்படின்னு. அது போலதான் வெற்று பாத்திரங்கள் தான் அதிகமா சத்தம் போடும், ஆனா உண்மையான வெற்றியாளர்கள் எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க. தற்பெருமை பேசாம ரகசியமா செயல்பட்டு எப்படி ஒரு மாபெரும் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அந்த உத்தியை தெரிஞ்சுக்கவாங்க. உள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்களை ஒரு கட்டுப்பாடான அமைதியான வெற்றியாளரா மாற்றுறதுக்கான 5 முக்கியமான படிகள் என்னென்ன அப்படிங்கறத நாம இப்போ சுருக்கமா பாத்துடலாம். 1, உள்மன போர்க்களத்தை வெல்வது. 2, விதையை போல அமைதியாக வளர்வது. 3, பற்றுதலின்றி அவமானங்களை விலக்குவது. 4, சறுக்கல்களை பாடங்களாக மாற்றுவது. அப்புறம் 5, உங்களுக்கு நீங்களே சிறந்த கூட்டாளியாக மாறுவது. இந்த 5 படிகளையும் நீங்க சரியா பின்பற்றினா அது உங்க வாழ்க்கையோட போக்கையே முற்றிலுமா மாத்த போகுது. இதுல முதல் கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உள்மன போர்க்களத்தை வெல்வது. வெளியில இருக்கிற இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கும் வெளியுலக போர்ல ஜெயிக்கிறதுக்கும் முன்னாடி உங்க சொந்த மனசுக்குள்ள குடியிருக்கிற அந்த மிகப்பெரிய எதிரியை நீங்க வீழ்த்தியாகணும். அந்த எதிரி வேற யாரும் இல்லைங்க, உங்க மனசுதான். எப்பவுமே சத்தம் போடுற ஒரு தோல்வியாளருக்கும் அமைதியான ஒரு போர்வீரனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பல பேர் தாங்க செய்ய போற திட்டங்களை முன்கூட்டியே ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பாங்க. மத்தவங்க தங்களை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான கட்டுப்பாடான போர்வீரன் என்ன பண்ணுவான்? தன்னோட உள்மன சோம்பேறித்தனத்தை ரகசியமா எதிர்த்து போராடுவான். அவன் எப்போதுமே சத்தம் இல்லாம அமைதியா நகருவான். தன்னோட காயங்களை தனிமையிலே ஆற்றிக்கொள்வான். அதனால நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, பொதுவெளியில தற்பெருமை பேசுறத உடனே நிறுத்தணும். ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யறத செல்ஃபி எடுத்து போடுறதோ இல்ல உங்க இலக்குகள் முடியறதுக்கு முன்னாடியே அதை பத்தி ஊர் முழுக்க சொல்றதையோ கண்டிப்பா தவிர்க்கணும். உங்க உடலையும் மனசையும் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்துற அந்த வேலைய இருட்டுல ரகசியமா செய்யணும். உங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்தை யாருக்கும் தெரியாம நீங்களே அளவிடுங்க. அப்போதான் உங்களோட இறுதி வெற்றி ஒட்டுமொத்த உலகத்தையே ஆச்சரியத்துல ஆழ்த்தும். உங்க வார்த்தைகள் இல்லைங்க, உங்களோட செயல்கள் பேசட்டும். இப்ப நம்மளோட 2வது கட்டத்துக்கு போலாம். ஒரு விதையை போல அமைதியாக வளருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு விதை இருட்டுல தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறது. அது சத்தம் போடுவதில்லை. உலகம் அதன் பூவை பார்க்கும் முன்பே ஆழமான வேர்களை அமைதியா உருவாக்குகிறது. இப்போ ஒரு ரோஜா செடியின் விதையை எடுத்துக்குவோம். அது முதல்ல இருட்டுக்குள்ளதான் தான் வேலையை ஆரம்பிக்குது. நான் பூக்க போறேன்னு அது சத்தம் போட்டு ஊருக்கு சொல்றது கிடையாது. அதே போலதான் உங்க திட்டங்களும் அது முழுமையா மலர்ற அளவுக்கு வலிமை பெற வரைக்கும் பூமிக்கு அடியில ரகசியமாவே இருக்கணும். ஏன்னா உங்க வளர்ச்சியை கெடுக்க 1000 பேர் இருப்பாங்க. அதனால அமைதியா ஆழமான வேர்களை விடுங்க. இப்ப நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டு விளைவை பத்தி தான். வெற்றி அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் ராத்திரியில வேகமா ஓடி முடிக்கிற 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாதுங்க. அது ஒரு மாரத்தான். ஒரு சின்ன தண்ணீர் துளி எப்படி மெதுவா தொடர்ந்து விழுந்து ஒரு வலிமையான பாறையே உடைக்குதோ, அதே போலதான் உங்களோட தளராத அன்றாட ஒழுக்கம் ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். இங்க அதீத வேகம் தேவையில்லை, ஆனா ஒரு விதைய போல விடாப்பிடியான தொடர்ச்சியான வளர்ச்சி கண்டிப்பா அவசியம். அடுத்ததா 3வது கட்டம், பற்றுதலின்றி அவமானங்களை எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். உங்களை பார்த்து நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோலை ஏன் உங்க எதிரி கிட்ட கொடுக்குறீங்க? யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க ஏன் வெடிச்சு செதறணும்? மற்றவங்களோட எதிர்மறையான பேச்சுகளுக்கும் செயல்களுக்கும் உடனே ரியாக்ட் பண்ற அந்த பழக்கத்தை நீங்க முதல்ல உடைக்கணும். உங்களோட கோவத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் தீர்மானிக்கிற உரிமை உங்ககிட்ட மட்டுமே இருக்கணும். வேற யார்கிட்டயும் அதை கொடுத்துறாதீங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க திருப்பி பதிலடி கொடுத்தீங்கன்னா உங்க எதிரியோட நிலைக்கு நீங்களும் கீழே இறங்குறீங்கன்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு சலனமற்ற அமைதியான புன்னகையை மட்டும் உதிர்த்துட்டு போயிட்டே இருங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை விமர்சிப்பவர்களை அப்படியே பைத்தியமாக்கிடும். ஆமாங்க, எதிரியை வீழ்த்துவதற்கும் உங்க உணர்ச்சிகளை பற்றற்று கையாள்றதுக்குமான மிக பிரம்மாண்டமான ஆயுதம் அந்த அமைதியான புன்னகை தான். இப்போ இந்த காலியான படகு தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா வியக்கத்தக்க வகையில சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பாருங்க, காத்துல அடிச்சுட்டு வர ஒரு காலியான படகு ஒன்று உங்க படகு மேல மோதுனா நீங்க யாரு மேல கோவப்படுவீங்க? கோவப்பட அங்க யாருமே இல்ல இல்லையா? அதே போலதான் மத்தவங்களோட அவமானங்களை எந்த விதமான ஈகோவும் இல்லாம முற்றிலுமா பற்றற்ற நிலையில நீங்க அணுகும்போது உங்களை யாராலையும் உணர்ச்சி வசப்பட வைக்கவே முடியாது. உங்களோட உள்மன அமைதியை யாராலையும் தொடவே முடியாதுங்க. இப்போ நாம 4வது கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
சறுக்கல்களை பாடங்களாக மாற்றுங்கள். இது ஒரு அட்டகாசமான உருவகம். காயப்பட்ட சிங்கமாக இருங்கள். உங்களோட வலிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல சமூக வலைத்தளங்களையோ பகிர்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறவங்க தான் இங்க அதிகம். அதனால தனிமையான ஒரு போர் வீரனை போல உங்க காயங்களை இருட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம ஆற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னை விட பல மடங்கு கொடூரமான ஒரு சிங்கமா வெளியே வாங்க. ஒரு தோல்வியை எப்படி சரியா அணுகுறது அப்படிங்கறதுக்கான நேரடியான படிகள் தான் இவ. தோல்வி அப்படிங்கிறது ஒருபோதும் குப்பை கிடையாது. அது உங்க வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த உரம். முதல்ல கதவை சாத்திட்டு தனிமையில உட்காருங்க. எங்க தவறு நடந்தது அப்படிங்கறத எந்த விதமான முன்மொழிவும் இல்லாம புறவயமா சிந்திச்சு பாருங்க. அந்த தோல்விங்கிற நெருப்புல அடிவாங்கி ஒரு கூர்மையான வாளா நீங்க வெளியே வரணும். உங்களோட உள்மன உறுதியை தீட்டுறதுக்கு இந்த சறுக்கல்களை பயன்படுத்திக்கோங்க. பழைய நினைவுகளையும் உங்களுக்கு நடந்த துரோகங்களையும் மனசுக்குள்ள பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறொருத்தர் மேல வீசுறதுக்காக எரியும் நெருப்ப உங்க கைகள்லயே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். அதுல வேகிறது உங்க கைகள் தான். அதனால அந்த எரியும் நெருப்ப கீழே போட்டுடுங்க. இழந்தவற்றுக்காக உட்கார்ந்து அழுதுறதை நிறுத்திட்டு புதிய வெற்றிகளை பிடிக்க உங்க கைகளை காலியா வச்சுக்கோங்க. இப்ப நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 5வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம்: உங்களுக்கு நீங்களே சிறந்த கூட்டாளியாகுங்கள். இங்க இருக்கிற எண் 1 ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை குறிக்குது. இந்த தனிமையான பயணத்துல உங்க வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் உங்களுடனே வரப்போற, உங்களுக்கு உறுதியா துணையா நிக்க போற அந்த ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? கண்ணாடியில நீங்க பாக்குற அந்த ஒரு நபர் தான். அதாவது நீங்க மட்டும்தான். சரி, உங்களை நீங்களே எப்படி ரகசியமா கொண்டாடுறது? அதற்கான வழிமுறைகள் இதோ. முதல்ல உங்க திறமையை நீங்க முழுமையா நம்பணும். உங்க சிறு சிறு வெற்றிகளை நீங்களே தனிமையில கொண்டாடுங்க. மத்தவங்க உங்களை நிராகரிச்சாலும் பரவாயில்ல, என்னால் முடியும் அப்படின்னு தினமும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உங்களோட மன அமைதியை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்க உங்களை முழுமையா நம்பும்போது ஒரு கட்டத்துல இந்த உலகமும் உங்களை நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மை. முடிவா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய முன்வைக்க விரும்புறேன். அந்த அமைதிய முழுமையா ஏத்துக்கிட்டு உங்க கைகளை சுடுற அந்த பழைய நெருப்பு கீழே போட்டுட்டு, இனி உங்களோட வெற்றி மட்டுமே உலகத்துக்கு சத்தம் போட்டு உங்க கதையை சொல்ல அனுமதிக்க நீங்க தயாரா? ஆம் அப்படின்னா அமைதியான போர் வீரனான உங்க பயணத்தை இன்றே இப்போதே தொடங்குங்க. இந்த தொகுப்பு உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு புதிய உத்வேகத்தையும் தெளிவையும் கொடுத்துருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த தெளிவான சிந்தனையோட நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.